இன்றைக்கு சிறுத்தைகளை பற்றி செய்தி இல்லாத நாளே இல்லை. ஏன் திருமாவளவன் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார் என்று 3 நாள் விவாதம், எவ்வளவோ விமர்சனங்கள், அவதூறுகள். சில அற்பர்கள் நான் தமிழனே இல்லைன்னு பிரச்சாரம் பண்றான். என் பேரு திருமாவளவன் இல்லை. தொடக்கத்திலேயே நம்முடைய கொள்கைக்கான அடித்தளங்கள் என்ன என்பதை நாம் டிக்ளேர் செய்திருக்கிறோம், பிரகடனம் செய்திருக்கிறோம், அறிவிப்பு செய்திருக்கிறோம். 1990 ஏப்ரல் 14, 91 ஏப்ரல் 14, சரியாக சொன்னால் 1991 ஏப்ரல் 14 நம்முடைய இயக்கத்தின் கொடி மதுரை மண்ணில் கோபுதூரில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று அப்போதே துண்டறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். நீலம் என்பது உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு என்பது புரட்சிகர பாதையை குறிக்கும், நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் விடியலை நினைவுபடுத்தும் விடி வெள்ளியை குறிக்கும், அந்த விடிவெள்ளியின் ஒவ்வொரு முனையும் ஒரு வியூகத்தை குறிக்கும். ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று தமிழ் தேசியம், இன்னொன்று வர்க்க விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, இன்னொன்று மகளிர் விடுதலை, இன்னொன்று ஏகாதிபத்திய எதிர்ப்பு. ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்றால் அது கம்யூனிஸ்டுகளுக்கு உரியது. பாட்டாளி வர்க்க விடுதலை என்றால் அது கம்யூனிஸ்டுகளுக்கு உரியது. பெண் விடுதலை, மகளிர் விடுதலை என்றால் அது பெண்ணுரிமை இயக்கங்கள் மட்டுமே பேசக்கூடிய பெண்ணியவாதிகளுக்கு உரியது. தமிழ் தேசியம் என்பது தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் பேசுவது. சாதி ஒழிப்பு என்றால் அம்பேத்கர் இயக்கங்கள் பேசுவது. இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி செக்டேரியன் பாலிசிஸ், தனித்தனியாக தனித்தனி இயக்கங்களால் உள்வாங்கப்பட்டவைகளாக அடையாளம் காணப்பட்ட அந்த காலத்தில் இவற்றை அனைத்தையும் ஒரே களமாக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் படத்தோடு பெரியார் படத்தையும் இணைத்த கட்சி, பெரியார் அம்பேத்கரோடு மாமேதை மார்க்சையும் இணைத்த கட்சி. அம்பேத்கரியமும் பெரியாரியமும் மார்க்சியமும் தான் எங்களின் கொள்கைகள், கோட்பாடுகள் என்று உரத்து பேசுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இந்த 5 கருத்துக்களில் எதுவும் நாம் இப்போது புதிதாக உள்வாங்கியவை அல்ல, அல்லது யாரையும் பார்த்து அதன் பிறகு நாம் இதை உள்வாங்கிக் கொண்ட கருத்தும் அல்ல. 91 தொடர்ச்சியாக இதை நாம் பேசி வருகிறோம். என் மூலமாக அது உரைகளிலும் எழுத்துக்களிலும் வெளிப்பட்ட அந்த காலத்தில் நம் மீது போதிய வெளிச்சம் விழாமல் இருந்த காலம். நம்ம பேச்சை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பத்திரிகைகளில் வராது, தொலைக்காட்சிகளில் வராது. எப்போதாவது சில நொடிகள் தொலைக்காட்சியில் நம்மை காட்டினால் அதுவே நமக்கு பேரானந்தமாக இருக்கும். எங்காவது ஒரு மூலையிலே ஒரு காலம் செய்தி போட்டால் நம்முடைய செய்தி வந்திருக்கிறது என்று அதை எடுத்து கட் பண்ணி ஒட்டி கையில் வைத்துக் கொண்டு எடுத்து திரும்ப திரும்ப பார்த்த காலம் ஒன்று உண்டு, எங்களை பற்றி வந்த செய்தி என்று. இன்றைக்கு சிறுத்தைகளை பற்றி செய்தி இல்லாத நாளே இல்லை, விவாதிக்காத நாளே இல்லை. ஆளாளுக்கு ஒவ்வொரு யூகம். ஏன் திருமாவளவன் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார் என்று 3 நாள் விவாதம், ஏன் திருமாவளவன் இப்படி பேசினார் என்று 4 நாட்கள் விவாதம், ஏன் திருமாவளவன் இந்த முடிவை எடுத்தார் என்று 5 நாட்கள் விவாதம். இப்படியெல்லாம் இன்றைக்கு ஊடகங்களில் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசாத நாள் இல்லை என்கிற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இடைவிடாத போராட்டத்தின் விளைச்சல் அது. தொய்வின்றி தொடர்ச்சியாக களமாடியதன் விளைச்சல் அது. சும்மா வந்துடாது. எவ்வளவோ விமர்சனங்கள், அவதூறுகள்.
சில அற்பர்கள் நான் தமிழனே இல்லைன்னு பிரச்சாரம் பண்றான். என் பேரு திருமாவளவன் இல்லை திம்மவாளனுன்னு போடுறான். அரசியல் அறியாமையில் உழலும் அந்த அற்பர்களுக்கு நாம் விடை சொல்லுவதற்காக சொல்லவில்லை. நாம் எப்படியெல்லாம் குறிவைக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன். அரசியல் பகை கொண்ட சாதி வெறியர்கள் திருமாவளவன் பறையரே இல்லை. நான் என் பேர்ல ஒரு தம்பி திருமாவளவன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய சமூக அடையாளம் வள்ளுவ பண்டாரம். அவருடைய என்னுடைய ஆசிரியருடைய மாணவர் நக்கம்பாடி பெரியசாமி, அவருடைய மாணவர் திருமாவளவன். அவர் பேரும் திருமாவளவன் தான். நம்ம கட்சியுடைய ஒருங்கிணைந்த அரியலூர் மாவட்ட செயலாளராக இருந்தார், காலமாகிவிட்டார். அதை எவனோ சொல்லிட்டான் போடுறது. திருமாவளவன் உண்மையான பறையர் கிடையாது, அவர் பண்டாரம் அப்படின்னு. உடனே பாமக காரன் எல்லாம் மேடையில், ஏய் நீ பறையனே இல்லை, நீ ஒரு பண்டாரம். அதனால என்ன, நீ என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போ, நான் மனிதன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ எத்தனை முறை வேண்டுமானாலும், எத்தனை ஆயிரம் முறை வேண்டுமானாலும், எத்தனை லட்சம் முறை வேண்டுமானாலும், என்ன சாதி பெயரை சொல்லி நீ அழைத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் எனக்கு அதிலே உடன்பாடு கிடையாது. நாங்கள் ஆண்ட சாதி, ஆண்ட பரம்பரை அப்படின்லாம் பெருமையை பீற்றிக் கொள்ளுகிற கும்பல் இல்லை. நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள், அறிவு பரம்பரையை சார்ந்தவர்கள், ஐயன் திருவள்ளுவனின் வழி வழி வந்தவர்கள், வழி தோன்றல்கள் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்கள் கௌதம புத்தரின் கருத்தியல் வாரிசுகளாக களத்தில் நிற்பவர்கள் நாங்கள். அதனால என் சாதியை ஒருத்தன் மாற்றி பேசினான். அதுக்காக நாம் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்தா சோசியல் மீடியாவில் போட முடியும்? இதாண்டா என் சாதின்னு காட்டுறதுக்கு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். அதில் என்ன இன்ன சாதி என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அல்லது சாதியால் பெருமை இல்லை என்பதை போல சாதியால் இழிவும் இல்லை. சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு சாதியால் பெருமையும் இல்லை, சாதியால் இழிவும் இல்லை.